வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதியெனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் சந்ததம் இறுதி பயனாகிய சந்ததமும் எனமரவா சார்ந்த வாழ்வழித்தோள். என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனிய காலை பொழுதில் நாடி சுத்தியுடன் பயிற்சி தொடங்குவோம். நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி. முதுகு தண்டுவரம் நேராக, தலை நிமிர்ந்த நிலையில் தண்டுவட சுத்தி.
தண்டுவட சுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். உச்சியில் நினைவை நிறுத்திக் கொண்டு இடத்தூய்மை, தனித்தூய்மை. மனம் விரியட்டும். எல்லா திசைகளிலும் விரிந்து விரிந்து வீட்டிலுள்ள பொருட்கள், உறவுகள் அனைத்துள்ளும் ஊடுருவி, புறத்தே உள்ள செடி கொடி தாவரங்கள், உயிரினங்கள் அனைத்துள்ளும் ஊடுருவி நிற்கட்டும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. மனமே தெய்வீக ஆற்றலாக. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்பொழுது மனம் விரிந்து விரிந்து உயர்ந்து விரிந்து செல்லட்டும். புவிக்கப்பால் காற்று மண்டலம், அதற்கப்பால் சந்திர சூரிய மண்டலம், மேலும் விரிந்து சூழ்ந்து நிற்கும் தூய ஆன்மாக்களின் எண்ண துகள்கள் சக்திகளத்தின் எல்லை தூய காந்தவெளி கோடி கோடி நட்சத்திரங்களுக்கிடையில் இவற்றை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கும் சிவகலம் இவை அனைத்திலும் ஒன்றிணைந்து பிரிவுபடாத பிளவுபடாத நான் மைய பகுதியில் தூல சூக்கும பிரணவ சரீரத்தில் ஒன்றிணைந்து இயங்கும் தெய்வீக ஆற்றல் குவியட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே
அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசானுக்கு வணக்கம். தவம், இறைநிலை தவம். மனம் விரிந்து 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 செல்லட்டும். விரிந்து விரிந்து கரைந்து செல்லட்டும். பிரபஞ்சங்கள் மறைந்து, இந்த பிரபஞ்சம் மறைந்து மறைந்து கரைந்து செல்லட்டும். தூய சுத்த வெளி கும் இருட்டும். இதுவே ஆதி அனாதி பிரம்மம். கும் இருட்டு, தூய வெளி, சுத்த வெளி. அடக்கமுற்ற நிலை. பூரணம் என வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 வளங்களை உள்ளடக்கிய ஆற்றல். ஒன்றும் இல்லாத ஒன்று, எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. புரியாத புதிர், பொருளைக் கொண்டு எட்டாத நிலை. கும் இருட்டாகவே அடங்கியிருக்கும் ஆதி.
இந்த கருவெளியில் ஏற்பட்ட ஓர் அதிர்வு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ள ஆங்காங்கே தோன்றும் மடிப்புகள், அதன் நுண்பகுதியில் தோன்றும் மடிப்பு, இதுவே இறைத்துகள். விரிந்து விரிந்து எந்த நிலையில் நின்றாலும் எல்லையில்லாமல் இயங்கும் இந்த களம், சிவகளத்தில் அதிர்வு, மடிப்பு, அதுவே இறைத்துகள். சூழ்ந்தழுத்தத்தினால் ஒவ்வொரு துகள்களும் சுழற்சி, ஒன்று இரண்டு என தொடங்கியது சிவகளத்தில் கோடி 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 இறைத்துகள்கள். சுழன்று இயங்கும் இறைத்துகள்கள் சூழ்ந்தழுத்தத்தினால் ஒரு கூட்டமைப்பு, அதுவே விண். இதுவே பரிணாமத்தின் முதல் தோற்றம். அகக்காட்சியில் சிறு சிறு புள்ளிகளாக இறைத்துகள்கள் கோடி 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 எண்ணிலடங்கா இறைத்துகள்கள் ஒவ்வொரு இறைத்துகளும் கூட்டாக அமைய விண் என்ற தோற்றம். ஒவ்வொரு விண்ணிற்குள்ளும் எண்ணிலடங்கா இறைத்துகள்கள். ஒவ்வொரு விண்ணும் சுழல இறைத்துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சுழற்சி. சிவம் என்ற களத்தில் விண்ணின் சுழற்சி ஒவ்வொரு விண்ணின் சுழற்சிக்கு ஏற்ப உள்ளிருக்கும் இறைத்துகள்கள் தெரித்து வெளியே விழ, அதுவே நேர் அலைகளாக மாபெரும் சக்தியாக பிரபஞ்ச களத்தில், இதுவே காந்தம். விண்ணும் காந்தமும் இணைந்த இந்த களமே சக்தி களம்.
சூழ்ந்தழுத்தத்தினால் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒன்றிற்கு அருகில் வந்தும் அதே சமயத்தில் சுழற்சி வேகத்தில் அவை இணைந்து கொள்ளாமலும் இயங்கும் ஒரு அற்புத இயக்கம். இறை துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதனுடைய வேகம், விண்ணினுடைய வேகம் குறைந்தும் அதிவேகம் கொண்டும் காணப்படும் மாறுபட்ட விண் துகள்கள். விண் வேகம் குறைந்த விண்கள் சுற்றி அதிவேகமாக சுழலும் விண்கள். அவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் விண்கள் ஒன்றுக்கொன்று இணைய துவங்குகின்றது. அதனுடைய சேர்க்கைக்கேற்ப அவை நீர் துகள்களாக மாறத் துவங்குகின்றன. விண்கள் நிறைந்த இந்த மாபெரும் சக்தி களத்தில் ஆங்காங்கே நீர்க்கோர்வைகள், சூழ்ந்தழுத்தத்தினால் தோன்றிக்கொண்டே இருக்கும் இறைத்துகள்களும் பரிணமிக்கும் விண்துகள்களும் அதன் சேர்க்கைக்கு ஏற்ப நீர்க்கோர்வைகளாக ஆங்காங்கே ஆங்காங்கே காலத்தை கணிக்க முடியாத பயணம். நீர்க்கோர்வைகள் சூழ்ந்தழுத்தத்தினால் அதனுடைய சேர்க்கை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய தன்மையில் பரிணாமம் நீராக, அடுத்து நிலமாக, சூழ்ந்தழுத்தத்தினால் ஒவ்வொன்றும் சுழல 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 அவை அனைத்தும் கோள வடிவம் பெற்றுக்கொண்டு சிறிதாக இருக்கும் ஒவ்வொரு கோள்களும் அணுக்களை இணைத்துக் கொண்டு சுழல சுழல ஆரம்பிக்கிறது. கோடி கோடி கோள்களாக மாறுகின்றது. இந்த சக்திகளம் முழுவதும் எண்ணிலடங்கா கோள்களின் சுழற்சி சூழ்ந்தழுத்தத்தினால் ஒரே பாதையில் இயங்கவும் விண்களின் துகள்களின் எண்ணிக்கைக்கேற்ப மற்ற கோள்களை தள்ளி நிறுத்திக் கொண்டும் இயங்கும் ஒரு ஒழுங்கமைப்பு சக்திகளம். ஒவ்வொரு கோள்களிலும் விண்களின் எண்ணிக்கைக்கேற்ப அதனுடைய சுழற்சி, இறைத்துகள்களின் எண்ணிக்கைக்கேற்ப விண்களின் சுழற்சி வேகம் குறையவும் கூடவும். வேகம் குறைந்த விண்கள் அதனுடைய மத்திய பகுதியில் செல்ல 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 ஏற்படும் உராய்வு கோள்களின் மத்தியில் வெப்பம், நெருப்பு,
உள்ளிருக்கும் வெப்பம் பெருகி 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 தீ ஜுவாலைகளாக முழுவதும் தீ ஜுவாலைகளாக மாற கோள வடிவிலே அனைத்தும் தீ ஜுவாலைகளாக கோளங்களாக இருந்தவை கோடி கோடி ஆண்டுகளில் அவை அனைத்தும் தீப்பற்றி எரியும் தீப்பிழம்புகளாக எரியும் நட்சத்திர கூட்டங்கள். இந்த தூய வெளியில் பார்க்கிறோம் கோடி கோடி நட்சத்திர கூட்டம், ஒவ்வொன்றும் எரிந்து கொண்டிருக்கும் கோலங்கள். உள்ளிருந்து வெளிப்படும் எரிமலை போன்ற ஜுவாலைகளிலிருந்து சிதறும் கற்கள், எரிகற்கள், அவை வெளியே தள்ளப்பட்டும் அதே சமயத்தில் சூழ்ந்தழுத்தத்தினால் ஒரு பகுதியில் வெளியேற முடியாமல் அந்த சூரியனை சுற்றியே துவங்கும் எரிகற்கள் அது அந்த சூரியனுக்கு அருகில் இருக்கும் பொழுது வெப்பமாகவும் அதனுடைய எல்லை தாண்டி நிற்கும் பொழுது குளிர்ந்த நிலையிலையும் காணப்படும் கோள்கள். ஒவ்வொரு சூரியனுக்கும் வெடித்து சிதறிய எரிகற்கள் கோள்களாக அதையே வலம் வரும் காட்சி. இதோ ஒரு சூரியன் கணக்கிட முடியாத அளவுக்கு விரிந்து எரிந்து கொண்டிருக்கும் சூரியன். வெப்பத்தை வெளிப்படுத்தி சிதறி ஓடும் எரிகற்கள். அவை ஒவ்வொன்றும் இந்த சூரியனை சுற்றி ஓடத் துவங்குகின்றது. கோடி கோடி ஆண்டுகள் விண்ணின் சேர்க்கை இதை ஒரு கோள வடிவில் இயங்க ஆரம்பிக்கின்றது. மத்தியில் சூரியன், அதை சுற்றி கோள்கள் கோள வடிவில் இயங்க ஆரம்பிக்கின்றது. சூரியனில் அருகில் நிற்கும் கோள்கள் வெப்பத்தின் காரணமாக எரிந்தும் அது சாம்பலாகவும் மாறிவிடுகின்றது. வெகு தூரத்தில் நிற்கும் கோள்கள் வெப்பம் கிடைக்காத நிலையில் அவை பனிக்கட்டிகளாகவும் நீர்நிலையாகவும் மாறிவிடுகிறது. இதோ அதற்கு மத்திய பகுதியில் வெப்பம் சீராகவும் குளிர்ச்சி சீராகவும் இயங்கும் ஒரு கோள், அதை பார்க்கிறோம். கோடி கோடி ஆண்டுகள் வெப்பமும்
குளிரும், வெப்பம். குளிரும் பொழுது அது நீராகவும் வெப்பமாகவும் மாறி மாறி இயங்கும் ஒரு கோள். அந்த கோளின் மேற்பரப்பிலே நீர்வட்டம் அமைகின்றது. நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. உட்பகுதியிலே நெருப்பு, விண்ணின் சேர்க்கைக்கு ஏற்ப நீராக, நிலமாக, நெருப்பாக, காற்றாக இயங்கும் ஒரு கோள். அதையே பூமி. இங்கு மேற்பரப்பிலே நீர், பரந்து விரிந்து நிற்கும் நீர், உள்ளே நெருப்பு. ஐந்து பூதங்கள் அடங்கிய ஒரு கோள். இந்த கோளில்தான் நீரிலே தோற்றம் அசைய ஆரம்பிக்கிறது. சூழ்ந்தழுத்தத்தினால் விண்ணினுடைய சேர்க்கைக்கு ஏற்ப பஞ்சபூதத்தை உணரும் அறிவில் முதல் தோற்றம் இந்த நீரிலே தாவரம் என்பது தோன்றுகிறது. இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை, நீர், அதனுள் தோன்றும் தாவரங்கள். நெருப்பின் ஆற்றலாலும் சூரிய சக்தியாலும் நீர்வளம் குறைந்தும் கூடியும் காணப்படும் பொழுது நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பிலே கடலில் தோன்றிய தாவரங்கள் இங்கே தாவரங்களாக, மரம் செடி கொடிகளாக தலைக்கின்றது. எத்தனை கோடி ஆண்டுகள்! தன்னுடைய நீரின் தேவையை உணர்ந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எட்டி நடைபோட அதுவே உயிரினமாக மாறுகிறது. காலத்தின் பரிணாமம். சிறு சிறு வண்டு இனங்கள், மண்புழுக்கள், தன்னுடைய இரையை தேடும் ஊர்வன எறும்புகள், நுகர்ந்து பார்த்த உயிரினங்கள் அவை பார்க்க எத்தனிக்கின்றன. கண்களின் தோற்றமுள்ள உயிரினங்கள். விரைவாக எட்டிச் செல்ல வேண்டும் இறக்கை முளைக்க பறவை இனங்கள். தாவரங்களை இணையாக வைத்து ஒவ்வொரு உயிரினங்களும் தோற்றுவிக்கின்றன, தோற்றுவிக்கப்படுகிறது. தானே அதுவாக தோன்றிக் கொள்கிறது.
தாவரங்களை இரையாக கொண்ட உயிரினங்கள் மற்ற உயிரினங்களையும் உணவாக எடுக்க எத்தனிக்கின்றது. ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பார்வையும் காதுகளையும் வளர்த்துக் கொள்கின்றது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அனைத்தும் பெற்ற ஐந்தறிவு மிருகங்களாக இந்த பூமியை பார்ப்போம். ஆங்காங்கே ஆங்காங்கே காணும் அற்புத இயற்கை, அதனுடைய இயங்கும் உயிரினங்கள், இன்பம் துன்பம் என்ற நிலையில் மட்டும் வாழும் உயிரினங்கள், பிறக்கின்றன, உண்ணுகின்றன, உயிரினத்தை தோற்றுவிக்கின்றன, மடிந்து போகின்றன. ஏன் இந்த தோற்றம்? விடை இல்லை. ஏதோ ஒரு இடத்தில் தாவி தாவி செல்லும் ஒரு மிருகம் தன்னுடைய உடலை உயர்த்தி கொள்ளுகிறது. பூமியை நோக்கி அந்த முதுகு தண்டுவடம், பூமியை ஒட்டியே வாழ்ந்த அந்த மிருகம் தன்னுடைய தலையை உயர்த்தி உயர்த்தி பார்க்கிறது. அதனுடைய முதுகு தண்டுவடம் நேராக நேராக, பின்கால்கள் கீழேயும் முன்பகுதி கால்கள் மேற்புறமும் நிற்கத் தொடங்குகின்றன. தன்னுடைய மாற்றத்திலிருந்து மிருக என்ற நிலையில் இருந்து விலங்கினம் என்ற நிலையில் இருந்து இன்பம் துன்பம் என்ற நிலையில் இருந்து பழகிக்கொண்ட இந்த மிருகம் விலங்கினம் தன்னை உயர்த்தி பார்க்கிறது மேல் நோக்கி. அங்கு பரிணாமத்தின் உச்சம் மனித இன தோற்றம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அனைத்தும் உள்ளடங்கிய தன்னை பார்க்கிறது. ஏன், எதற்கு, எப்படி? மிருகங்களோடு மிருகங்களாக உறவுகள் அற்ற நிலையில் இங்கு வேறுபாடு இல்லை. மிருகங்களாக வாழ்ந்த விலங்கினமாக இருந்த இந்த கூட்டம் ஒன்றை ஒன்று அழித்தும் பிற உயிர்களை கொன்றும் வாழ்ந்த இந்த உயிரினம் மேல் நோக்கி பார்க்கிறது. சிந்தனை செய்கிறது, இயல்பூக்கத்தை உணர்கிறது, கூடுதல் அறத்தை உணர்கிறது. தனக்கென்ற ஒரு கட்டுப்பாட்டை வகுக்கிறது. தனக்கென்று ஒரு சமுதாயம், குடும்பத்தை அமைக்கிறது. இது தாய், இது தந்தை, இது சகோதரன், இது சகோதரி, இது உறவுகள் என்று ஒரு கலாச்சாரத்தை உயர்த்தி கொள்கிறது.
நட்பும் பகைமையும் கொண்ட இந்த விலங்கினம் கலாச்சாரத்தில் தன்னைத்தானே பண்பாட்டிலும் உயர்த்தி கொள்கிறது. எதற்கு இந்த பூமி? எதற்கு இந்த உயிரினங்கள்? இந்த ரகசியத்தை அடைய முயற்சிக்கிறது. இன்பம், துன்பம் என்ற விலங்கின நிலையிலிருந்து அமைதியை தேடுகிறது. தன்னைத்தானே உணர எத்தனிக்கிறது. விடை காண்கிறது. எத்தனை கோடி கோடி மக்கள் இன தோற்றங்கள், அறிவை கொண்டு வளர்ச்சிகள் அனைத்தும் தோற்று போய் விடுகிறது. எதற்குத்தான் இந்த பிறவி என்று எண்ணி எண்ணி துவங்கி வெற்றியும் காண்கிறது. தன்னைத்தானே உணர, தனக்குள் உள்ள ஆற்றலை உணர தோன்றிய இந்த தோற்றம் மயக்கம், மாயை எனும் சீக்கியதை விடுபடுத்திக் கொள்ளுகிறது. பொருட்கள் மாயை, விஞ்ஞான வளர்ச்சி மாயை, உறவுகள் மாயை, அனைத்தையும் தாண்டி அமைதியாக அமர்ந்து விரிவுபடுத்தி பார்க்கிறது. மாயையிலிருந்து முயற்சி செய்து விடுபட்டு மனதை விரித்து விரித்து பார்க்கிறது. கோடி கோடி நட்சத்திரங்கள் விரிந்து பார்க்கிறது. இதுவும் ஒரு மாயா தோற்றம். சிக்கியிருக்கிறோம் என்ற உணர்வு விடுபடுகிறது. வேலும் விரிந்து 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 செல்கிறது. இந்த மாயா அனைத்தும் மாயமாய் மறந்து விடுகிறது. இதோ மீண்டும் அதே கும்மிருட்டு, சுத்தவெளி. அமைதி, ஆனந்தம், அசைவு இல்லை, அடக்கம், எல்லாம் அடக்கம். என்னை நானே உணர்ந்தேன். ஆதியாக இருந்த நான் அசைவினால் பெற்ற மாயையிலிருந்து விலகி அந்தமாகி நிற்கின்றேன். எனக்கு நான் வேண்டும்.
அடக்கமாக நிற்க, இதை உணர சிவத்தை உணர மனம் எனும் ஒரு மிகப்பெரிய சக்தி அளித்த சுத்தவெளி. தோற்றத்தின் முடிவு எல்லை இந்த மாயை மனம். அதுவே மிகப்பெரிய ஆற்றலாக, மறைபொருளாக இந்த சிவத்தோடு இணையட்டும். இதுவே எனது பயணம். எனது பயணம் இறை துகளில் தொடங்கி கோள்களாக, சூரியனாக, அதிலே ஒரு பூமியாக, என்னை உணரும் உயிரினங்களாக, மாயையில் சிக்கி விடுபட்டு அமைதி ஆனந்தம் பெற்ற நிலையில் என்னை நானே உணர்ந்து ஆனந்த நிலையில் உன்னோடு இணைந்து நிற்கும் ஓர் அற்புத படை. இதுதான் என் வீடு. இதுவே என் மூலம். அறியும் வரை அதுவாக, அறிந்த பின் நானாக. இனி எனக்கு பிறப்பு இல்லை. நானே சாட்சியாக அனைத்திற்கும் நிற்பேன். என்னை நானே உணர்ந்தேன். என் சரித்திரமும் என்னுடைய கதையும் இங்கு நிறைவு பெறட்டும். பேரமைதி, பேரானந்தம். கும்மிருட்டு, சுத்த வெளி.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனித உணர்வுக்கு வருவோம். உடல் உணர்வுக்கு வருவோம். உடல் உணர்வுக்கு வருவோம். உடல் உணர்வில் இந்த பரிணாம சரித்திரத்தை நமக்கு உணர்வாக கொடுத்த ஆசான் அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். வழிகாட்டுதலாக அமைந்த மகான்களுக்கு நன்றி செலுத்துவோம், வணங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களிலும் பெற்று வாழ இறையருளும் குருவருளும் கருணை புரியட்டும். வாழ்க வளமுடன். உலக நல்வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.